இது திடீர்னு சொல்ல முடியாது சார். லாஸ்ட் 6 months I was thinking about it. என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன் சார். பிகாஸ் பப்ளிக் சர்வீஸ்ங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் 10 years நான் பண்ணிட்டேன் சார். 9.5 years, 10 years I did my job, sir. I'm turning 35 now. So எல்லாத்துக்குமே we have a feeling that there are better ways and efficient ways of doing certain things, sir. அழுத்தங்கள் அப்படிங்கிறதுல சார் கர்நாடகா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மேபி ஐ எம் வெரி ஒன் கைண்ட் ஆஃப் ஆஃபீஸர் வேற எந்த பொலிட்டிஷியன்ட்டுமே பார்த்தீங்கன்னா நான் கெட்ட பேர் அப்படின்னு வாங்கல சார். எவ்ரிபடி லைக் டு மீ பிகாஸ் ஆஃப் மை அப்ரோச் டு டெமோக்ராட்டிக் போலீசிங்க பார்த்தீங்கன்னா I generally take politicians along, sir. Sometimes I sit with them, I convince them, privately I discuss with them. So many things பார்த்தீங்கன்னா I take along them with my decision making, sir. எப்பவுமே நான் உடுப்பி சிக்கமங்கலம் வேலை செஞ்சுட்டு வந்திருக்கேன் சார். ஸோ பொலிட்டிஷியன்ஸ் அக்ராஸ் பார்ட்டி லைன்ஸ் ஐ மெயின்டைன் வெரி குட் ரேப்போ சார். இல்லை ஃபோன்லேயே வந்து நிறைய விஷயங்கள் சால்வ் பண்ணுற அளவுக்கு தான் வச்சிருந்தேன் சார் எல்லாத்துக்கிட்டையுமே. 100% வந்து எனக்கு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அப்படிங்கிறது இல்லை சார். ரெஸ்பெக்ட் ஜாப் ப்ரெஷர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ் ஐபிஎஸ் இட் செல்ஃப் இஸ் அ வெரி வெரி டாக்ஸிங் ஒர்க் சார். ரொம்ப ஒரு மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட் ஹேண்டில் இருக்கீங்க 24/7. இட்ஸ் வெரி ஆக்டிவ் ஜாப். பட் நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஐ எம் ஜஸ்ட் லுக்கிங் அட் அன் எஃபிஷியன்ட் வே டு அச்சீவ் தி எண்ட் ரிசல்ட் சார். அவ்வளோதான் சார். கண்டிப்பா சார். ஐ ஹவ் டன் வித் மை போலீசிங் எப்படி சொல்றதுன்னா சார் வித் லாட் ஆஃப் இன்டென்சிட்டி. மேபி ஐ வுட் யூஸ் தி வேர்ட் கால் இன்டென்சிட்டி. ரொம்ப இன்டென்சிவா நான் பண்ணேன் சார். ஐ ஜெனரலி டூ ஃபார் அபவுட் 15-16 hours வெரி இன்டென்சிவா வேலை செஞ்சிருக்கேன் சார். ஐ மீட் லாட் ஆஃப் பீப்புள் நான் ஸ்ட்ரெச். எனக்கு வந்து கண்டிப்பா திருப்திகரமா இருந்துச்சு சார். மேபி ஐ திங்க் தட் இஸ் த ரீசன் ஐ எம் கமிங் அவுட் ஆல்சோ. ஐ ஃபெல்ட் எஸ் ஐ ரீச்ட் மை லிமிட். வெளியே போகலாம், இன்னொரு கெரியர் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம், மேபி பண்ணலாம் அப்படிங்கிற நம்பிக்கை எப்போ வந்துச்சுன்னா சார் பிகாஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா they quit out of frustration or out of bad feeling. பட் நான் சொன்ன மாதிரி ஐ எம் குட்டிங் வித் லாட் ஆஃப் ப்ரைட் அண்ட் ஹாப்பினஸ் சார். என்னோட அப்பா அம்மா எல்லாமே கரூர் பக்கத்துல சின்ன தராபுரம் அப்படிங்கிற ஊர் பக்கத்துல தொட்டம்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமம் சார். அங்கதான் என் விவசாய குடும்பம் நான். பட் என்னோட பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அது வெரி பர்டிகுலர். எனக்கு ஒரு நல்ல ஒரு கல்வியை கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருந்தாங்க. ஸோ மேபி அவங்களோட விஷயங்களை கூட குறைச்சிக்கிட்டு they made sure that I get a good education. அது எப்பவுமே ஃபோக்கஸ் இருந்துச்சு சார். அது நான் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் படித்தேன் சார் கோயம்புத்தூர் பிஎஸ்டி. அப்புறம் எம்பிஏ படித்தேன் சார் லக்னோவில். அப்புறம் படிச்சுட்டு ஐ ஆல்வேஸ் ஹேட் திஸ் பென். ஆல்வேஸ்ன்னு சொல்ல மாட்டேன். மேபி எம்பிஏ போனதுலேருந்து எனக்கு ஒரு எக்ஸ்போஷர் சார். சிவில் சர்வீஸ் வரணும். மும்பை அட்டாக் நடந்தது 2008. அப்புறம் யூபியில் நான் படித்த இடம் அதெல்லாம் கூட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு சிவில் சர்வீஸ் வரணும்னு. வந்தேன், இன்டென்சிவா வேலை செஞ்சேன் சார். தென் கர்நாடகாவில் தான் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க கண்டினியூஸ்லி. ஐ வாஸ் இன் கார்கலா, உடுப்பி, சிக்மங்களூர், பெங்களூர். So government has treated me very well. Maybe I'm one of the very few officers continuously all post I was in the public end, sir. Continuously எனக்கு எங்கேயுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல. They always kept me at the front end. எல்லாமே சென்சிட்டிவ் போஸ்ட் தான் கொடுத்துட்டு வந்தாங்க சார். பட் now I think the time has come, sir. சார் மதுக்கர் ஷெட்டி இஸ் நம்ம விஜயகுமார் சார் தெரியும், ரிட்டையர்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஐ ஹோல்ட் ஹிம் இன் வெரி வெரி ஹை எஸ்டீம். அதே மாதிரி மதுக்கர் ஷெட்டி 2 பேர் வந்து ஐ சி தம் அஸ் ரோல் மாடல் சார். மதுக்கர் ஷெட்டி அவர் பாத்தீங்கன்னா இஸ் ஹைலி பிரின்சிபல்ட் மேன், ஹைலி பிரின்சிபல்ட். அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸர் நீங்க பார்க்கவே முடியாது. ஸோ மேபி வாஸ் ஹவுடட் இன் த ஸ்டேட் ஆல்சோ ஃபார் வெரி ஹை லெவல் ஆஃப் எத்திக்ஸ் ஹி மெயின்டைன். அப்புறம் ஃபைனலி பாத்தீங்கன்னா அவர் வந்து இறந்து போனாரு at the age of 47. He had a heart attack and he died. ஸோ அவரு கிரிமேஷன் நான் போனேன். அதெல்லாம் பார்க்கும்போது இட் மேட் மீ டு திங்க் லுக் அவர் டைம் இஸ் வெரி லிமிட்டட் இன் திஸ் பிளானட் எர்த். ஸோ வாட் எவர் குட்னஸ் ஹி ஹஸ் டன் ஈவன் காட் ஹஸ் டேக்கன் ஹிம் அவுட். ஸோ எல்லாருக்குமே வந்து ஷெல்ஃப் லைஃப்னு இருக்கு, ஒரு டைம்னு இருக்கு. ஸோ வாட் எவர் வி திங்க் ஐ திங்க் வி ஷுட் டூ இட். தேர் இஸ் நோ பாயிண்ட் வெயிட்டிங் இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் 5 வருஷம் கழிச்சு வரும் திங்க் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் திங்க் அபவுட் இட், ஜம்ப் இன் அண்ட் கெட் இட் டன். அது எனக்கு மதுக்கர் ஷெட்டி சார் லைஃப்ல வந்து எனக்கு ஒரு பெரிய லெசன் சார். செகண்ட் வந்து ஐ டேக் லாட் ஆஃப் ப்ரைட் இன் த வே விஜயகுமார் சார் ஹஸ் டன் இஸ் போலீசிங் சார். தமிழ்நாட்டில் சிஆர்பிஎஃப்ல வேற இடத்துல அவரு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் சார். அவங்க 2 பேருமே மிகப்பெரிய தாக்கம். கையில வந்து நிச்சயமா கிடையாது சார். as of now the moment we speak நான் யார்கிட்டையும் போய் பேசல. I thought I need that break because ஒரு டெசிஷன் எடுக்கும்போது கொஞ்சம் கிளாரிட்டி எடுக்கணும், திங்க் பண்ணி எடுக்கணும் சார். பிகாஸ் எலெக்ஷன் பாத்தீங்கன்னா இட்ஸ் ஹை ப்ரெஷர் திங். அப்பதான் முடிச்சிருக்கோம். So I wanted a small break, maybe travel across parts of India. See something, go for a small trek. Panna 3-4 months I'll get some clarity, sir. I'm looking at all possible options related to public service and I will to maybe decide what is good for me and what is good for everybody, sir. Sir, விவசாயம் அப்படிங்கிறது நான் எதுக்கு அந்த லெட்டர்ல அந்த மாதிரி எழுதியிருந்தேன்னா சார் இட்ஸ் a small time passion பண்ணலாம் அப்படின்னு. அதில் பெருசா அதில் வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது சார். ஜஸ்ட் மெயின்டைன் ஒரு ஆத்ம திருப்திக்கு, ஜஸ்ட் டு ஃபீல் ஹாப்பி that I'm generating my own food அப்படிங்கிற மாதிரி சார். It is not a full time I'm going to do it, but I will continue to do it. The only thing I would say, sir, because maybe 1980 இந்தியாவுக்கும் 2019 இந்தியாவுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு சார். Maybe this is the kind of India where public service definitely நீங்க பண்ணலாம்.
பப்ளிக் சர்வீஸ்னா சிவில் சர்வீஸ் அப்படிங்கிறது தான் பப்ளிக் சர்வீஸ்ங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது சார். இப்போ நான் தான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், நிறைய ஸ்பீச்ல கூட நான் சர்வீஸ் இருக்கும்போது கூட சொல்லியிருக்கேன் சார். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கன்னு. ஸோ ஈவன் நவ் ஐ பிலீவ் சிவில் சர்வீஸ் இஸ் ஹையஸ்ட் பினக்கல். இந்தியாவில் ஒரு பப்ளிக் சர்வீஸ்ல பாத்தீங்கன்னா தேர்ஸ் நத்திங் லைக் சிவில் சர்வீஸ் ஜாயினிங் கவர்மெண்ட் அண்ட் ஒர்க்கிங் சார். கண்டிப்பா அதை பத்தி என்னோட மாற்று கருத்து இல்ல. என்னை வந்து நிறைய பேர் ரோல் மாடலா வச்சிருக்கவங்க வந்து என்னோட பிரின்சிபல், தி வே ஐ லிவ் மை லைஃப், தி வே ஐ கண்டக்ட் மை செல்ஃப், அதனால தான் நீ பார்த்தாங்க. மேபி ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து என்னை ரெண்டாவதா சார் பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட் மேபி ஐ திங்க் தே saw me as a good human being. அது எங்க போனா கூட ஐ வில் கண்டினியூ டு மெயின்டைன் மை ஓன் ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் வாட் ஐ கெப்ட் ஃபார் மை செல்ஃப் சார். அது எப்பவுமே வந்து அதில் நான் தப்பு பண்ண மாட்டேன். ஐ டோன்ட் ஃபீல் எனிபடி ஷுட் ஃபீல் பேட் தட் ஐ ஹவ் சேஞ்ச்ட் ஆஃப்டர் quitting ஐபிஎஸ். ஐ எம் பர்சூவிங் சம்திங் which they are not liking. ஸோ கண்டிப்பா தட் ஐ கேன் ப்ராமிஸ் யூ சார். என்னை பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் சி பாலிடிக்ஸ் நெகட்டிவ் வே. நான் கண்டிப்பா நெகட்டிவா பார்க்க மாட்டேன். ஐ டோன்ட் சி பாலிட்டிஷியன்ஸ் இன் a very negative way. யாரோ நம்ம கிரீக் பிலாசபர் சொன்னார், the highest pinnacle of public service is politics because it's a direct job, you get elected, you are accountable more. ஸோ பாலிடிக்ஸ் நான் கண்டிப்பா நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ எதுக்கு நம்ம பாலிடிக்ஸ் நெகட்டிவா பேசுறோம் அப்படின்னா, ஒரு பாலிடிக்ஸ் ஏறாரு ஸ்டேட்மெண்ட் இட் செல்ஃப் மீன்ஸ் தட் இஸ் கெட்டிங் இன்டு சம்திங் விச் அங்க போய் அவர் சக்சஸ்ஃபுல்லா இருக்க மாட்டார் அப்படிங்கறனால தான் அந்த பேச்சு எழுது சார். ஸோ அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்ன மாதிரி ஐம் ஃபுல்லி எக்ஸ்ப்ளோரிங் ஆல் பாசிபிள் ஆப்ஷன் சார். தென் ப்ராப்ளி ஐ டேக் அ கால் சார் 3-4 months. I need that time, sir. Yes, sir.